இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்யலாங்கன்னா அவல் பாயாசம் செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். 1/4 லிட்டர் பாலுங்க. இந்த கப்பில் 1 கப்பு அவல் எடுத்துருக்குறேங்க, கொட்டிட்டுங்க. அதே கப்பில் சர்க்கரை 1 கப் எடுத்துக்கிட்டுங்க. தேங்காய் பருப்புங்க, அப்புறம் உலர் திராட்சைங்க, அப்புறம் முந்திரி, ஏலக்காய்ங்க. வாங்க போய் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. அப்புறமா நெய் இருந்தால் ஊற்றிக்கலாங்க, நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. இது அதில் வந்து தேங்காய் போடலாங்க. தேங்காய் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இப்படி தேங்காய் நல்லா பொன்னிறமாக வணங்கிடணுங்க. வாங்கினதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாங்க. முந்திரி, உலர் திராட்சைலாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மொட்டு மொட்டை வரப்படி இந்த உலர் திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு வர அளவுக்கு வரைக்கும் வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா திராட்சையில் இப்படி நல்லா உருண்டே வந்துடணுங்க. நல்லா புஷ்ஷுன்னு வந்துட்டு இப்படி வரணுங்க. வந்ததுக்கப்புறம் அள்ளி வச்சுக்கலாங்க ஒரு தட்டத்தில். பாருங்கள், அடுத்தது அவளை அதுலேயும் கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா வறுக்கணுங்க. நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சுக்கணுங்க. பாருங்கள், அவள் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த மாதிரி பொரியணுங்க. பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா வேக விட்டுங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கொதிக்கணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 பாத்திரம் இப்படி வெந்துருச்சுங்க. அடுத்தது பால் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றி நல்லா வேவிக்கணுங்க. பாருங்கள், பால் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. பாருங்கள், இப்படி நல்லா கொதிக்கணுங்க. அவளும் நல்லா வேவிடுங்க. கொஞ்சம் நேரம் வேவிட்டுங்க. நல்லா கொதிக்கிட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்குங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கூட செஞ்சு இது கிருஷ்ணருக்கு படைக்கலாங்க. ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிச்சிதுங்க அவல் பாயசம். அதே மாதிரி இப்போ ஆடி மாதம் இல்லைங்களா, ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு படைக்கலாங்க. பால் பாயசம் செஞ்சு, இது அவல் பாயசம் செஞ்சு ரொம்ப அம்மனுக்கு, லட்சுமிக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிதுங்க. செஞ்சால் நல்லதுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. போட்டு நல்லா அந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க. பதம் பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு நசுங்கிற அளவுக்கு வெந்துருச்சுங்க. இனிமேல் சக்கரை போட்டுக்கலாங்க. பாருங்கள், 1 கப்பு அவல் எடுத்துங்க. இப்போ 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. நல்லா கரையிட்டுங்க. நல்லா கிளறி விட்டு கரைய வைக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விடலாங்க. கலந்ததுக்கப்புறமேலே ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போடுறாங்க. பாருங்கள், வறுத்து வச்சு தேங்காய், முந்திரி, உலர் திராட்சை எல்லாம் போட்டுக்கலாங்க மேலே. பாருங்கள், சர்க்கரை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பருப்பு முந்திரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சுவையான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. சுவையான ஹெல்த்தியான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நாட்டு சக்கரை போட்டு சுவையாக ஹெல்த்தியாக இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.